ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க guys. ரைட் ஓகே இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணதே எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஓகேங்களா, அதெல்லாம் மேபி எதுக்காச்சும் தேவைப்படும் தான் நினைக்கிறேன். இந்த ஃபேப்ரிக்கு இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. சரிங்களா, சரி guys. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறது, ஐ திங்க் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைனோ பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைனோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா டைனோஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ ஆல்ஃபா டைனோஸை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிபிள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ ஆல்ஃபா கிபிள் செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிபிள் எப்படியும் இதில் தான் செய்கிற மாதிரி பார்த்தேன் நான். ஸோ இதிலே செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஸோ இதில் எது ஆல்ஃபா கிபிள் என்ன நம்ம பாருங்களேன். இது அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா டோமினஸ்ன்றது தான் ஃபைனல் ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிபிள். ஸோ ஆல்ஃபா கிபிள் செய்யறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மல் டைனோட எக்கு 10 தேவைப்படுது. அப்புறம் ஆல்ஃபாவோட ஆல்ஃபா ஆர்ட்டுக்கு எங்கடா பொறுத்து மேபி நம்மகிட்ட ஒன்று கடை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படாமல் ஏதாச்சும் ஆல்ஃபா டைனோஸை நம்ம போட்டு தள்ளினா தான் நம்மளால் செய்ய முடியும் தான் நினைக்கிறேன். சரியா, ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆப்பிள் தேவை, அப்புறம் ப்ரெட்டு, கார்னு, லெமனு. ஐயோ இதெல்லாம் எங்கே போகிறதுன்னே தெரில. சரி இருங்க, நம்ம இதெல்லாம் நம்ம வந்து தேடுவோம். எங்கே கிடைக்கும்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் இருக்கா? ஆப்பிள்னு போட்டால் வரலையே. ஏரோஸ்லாம் ஓகே தான், பட் ஆனால் நார்காட்டிக் எங்கே ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. அது டவர் பழத்துறதுக்கு. சரி இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஒன்று நான் செக் பண்ணி பார்க்கணும். எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சேர்த்துனே தெரியல. இந்த அக்கா எங்கேயோ ஆடிட்டு இருக்கேன். இந்த அக்காட்ட என்ன இருக்குது, ஃபுல்லாக சாப்பாடு. இந்த இருக்க முக்கால்வாசி இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சேர்த்து தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இதில் ஆப்பிள். இதில் தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆப்பிள். ஓகே, ஆப்பிளுக்கு வந்து மரமா? ஓகே, நேக்கோபெரிஸோட சீடு, அப்புறம் டின்டோபெரிஸு, அப்புறம் ஜிலோபெரிஸு. ஓகே, இது நம்மகிட்ட செய்ய முடியும் தான் நினைக்கிறேன். நேக்கோபெரி சீடு இல்லையா, நேக்கோபெரி சீடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்புறம் வந்து ஓகே கானுக்கு இருக்குது. கானுக்கு வந்து ஐயோ கானுக்கு நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது போலையே. +ல் பி ஹனி தேவைப்படுது. பிராண்ட்டு பியோமியா, அதுக்கு என்னடா பண்ணுறது? இந்த இடத்துல நம்மள்ட்ட ஏதோ ஒன்று கிடச்சது இல்லை, இதுக்குள்ளே தான் தூக்கி போட்டேன் நான். இது நம்மளுக்கு தேவைப்படுது கைஸ். இது நான் எப்படி எங்கே எடுக்கிறதுன்னு தெரியலையா. இது நம்மளுக்கு எப்படி கிடச்சதுன்னு எனக்கும் தெரியாது. எப்படியோ கிடச்சிடுச்சு, அதை நான் அப்படியே யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேக்கோபெரிஸோட சீடு தேவைப்படுது கைஸ். சரி ரைட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேம் டைனோஸ் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து பிடிச்சிட்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெரிஸை கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா பறந்துட்டு இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அவர் பறக்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுக்கிட்டே போவார். ஓகேங்களா, அந்த முட்டையை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே பவர்ஃபுல்லான ஒரு 5 எக்கு கிடைக்கும். ஸோ அந்த எக்கை ஆஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம், டெத் ஆகிட்டு நம்ம ஒரு பிடியை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், வெளியே போயிட்டு சுற்ற ஆரம்பிப்போம். டப்புன்னு கிராஃப்ட் பண்ணு. இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கேம் டைனோஸை நாக் பண்ணுறதுக்கு இந்த இது இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு ஏரோஸ் தேவைப்படுது. எங்கேயோ நான் நார்காட்டிக் நேற்று செஞ்சு வச்சுட்டு போனேன், இதுக்குள்ளே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். நார்காட்டிக் எக்கச்சக்கமாக இருக்குது. கீழே இருங்க. ஓகே, ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது கைஸ். இதில் காப்பர் ஓருன்னு ஒன்று கேட்குது. அது காப்பர் ஓருன்றது எங்கே போய் எடுக்கணும்னு தெரில, அதையே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரி ஓகே, எங்கடா போச்சு? ஏரோஸ் நம்ம கையில் தான் செய்கிற மாதிரி வரும். ஏரோஸ் ஒரு 30 பண்ணிக்கலாம், ரொம்பலாம் அதிகமாகலாம் தேவைப்படாது. சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைனாவாக இன்றைக்கி என்ன பிடிக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேறு கண்டுபிடிக்கணும். மேலே எங்கேயோ சிரிச்சுக்கிட்டே போனார்னு வச்சுங்களேன், நம்ம அப்படியே எக்கு தூக்கிட்டு வந்துடலாம். லெஜண்ட் ஓகே, கொஞ்சம் ஓவர் பவர் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சைடு அப்படியே தேடிக்கிட்டே போகலாங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போகிற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுது. இப்போ தாங்க வானத்துலேருந்து 1 by 1 வந்து ஸ்பான் ஆகுது. ஐயோ கிரிஃபின், ஐயோ டிராகனு போச்சு, செத்தண்டா.
பறந்துட்டானா? பார்த்துட்டான். தோழி முடிஞ்சுது. போச்சா? ஐயோ, எல்லாம் ஒண்ணு கூடி ஓடி வரானுங்க கைஸ். இப்பதான்டா வந்தேன், அதுக்குள்ளேயே ஏன்டா சாவடிக்க போறீங்க? உள்ள பூந்து போயிடலாமா? ஐ திங்க் இதுக்குள்ள வந்தானா அவனால பறக்க முடியாது. உள்ள வந்து மாட்டிக்கிட்டா அப்படியே. சுத்துறாங்க, மாட்டிக்கிட்டான்டா. போச்சு. முடிச்சு விட்டான். எங்க டெத் ஆனமோ அதே இடத்துல ஸ்பான் ஆயிட்டு வேற பக்கம். ஐயோ, தப்பான இடத்துல ஸ்பான் ஆயிட்டோம் போலயே. தலைமாலே ஏதோ ஒன்று விழப்போகுது. ஓடு. கொஞ்ச நேரத்துக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பேன். முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க சா. நம்ம டெத் ஆன உடனே அந்த பிடி கிடைக்கும்ல, அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம அதை செஞ்சு வச்சுக்கணும். ஓகே, டக்குன்னு செய். அவ்வளோதான், போதும். பனி ஏரியால சுத்திட்டு இருக்கேனா, இது வேற எனக்கு சர்ன்னு எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குமே. இது என்னது இது? எலமெண்டல் காரணம். ஓகே, எலமெண்டல் காரணம்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். ஸ்டாமினா வர இந்த பீட்டிக்கு இல்லை. இது வேற ஒரு கடுப்பு பிடிச்ச பீட்டியா இருக்கு. கொடுக்கறதான் கொடுக்குறானுங்க, கொஞ்சம் நல்ல பீட்டியா கொடுக்க வேண்டியது என்னடா. சத்தம் கேட்டுருச்சு. இப்போ வானத்தில் தேடணும் கைஸ். ஓகே, இந்த சைடு போனோம். இப்போ இந்த சைடு போனோம். ஓகே, வாங்க போகலாம். இந்த சைடு போனோம் வச்சுக்கணும், நம்மளுக்கு எக்கு கிடைக்கும் கைஸ். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம். இப்போ வேறு எதாவது பின்னாடி எதாவது வருதா? எதுவும் வரல. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். இன்னும் எதுவும் ட்ராப் பண்ணவே இல்லையா என்ன? அந்த சைடு தான் ஏதோ ட்ராப் ஒன்று விழுது. இந்த சைடு ட்ராப்பே இல்லை. அது ஓகே, ட்ராப் விழுந்துருச்சு கேஸ். மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே ஒரு 5 எக் இருக்கும். அந்த 5 எக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேட்ச் பண்ணணும்னு வச்சுங்களேன், கரெக்டாக இருக்கும். நிறைய போட்டுக்கிட்டே போகிறாங்க சிங்க பாருங்க. ஓகே, அப்படியே போனோங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு. சைடு எதுவும் பிரச்சனைக்குரியான ஆட்கள் எவனும் வரல. அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே போக வேண்டியது தான். சைடு ஏதோ மஞ்சள் கலர் நல்லா மினுக்குது. கரெக்டாக இது எந்த இடத்துல விழுதுன்னே தெரில. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டேன் கேஸ். ஓகே, எனக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கு. ஓகே, இதை எடுத்தா போதும் நம்ம. அதை போதும் பார்த்தீங்களா வண்டி. அந்த வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கு விழும். ஆக்சுவலி இதுக்குள்ளே எக்கு தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. மேபி என்ன ஒன்றா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி சும்மா டெமோ மாதிரி விளாண்டு பார்த்தேன். அந்த டைமில் இதுக்குள்ளே எக் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 5 எக் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நானும் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் கீழே இறங்குவோம். இவனுக்கு வேறு ஸ்டாமினா வர இல்லை. அப்படியே கொஞ்சம் ஸ்டாப்பிங்கை போடு. எங்கே போச்சு அது? ஐயா, நான் கீழே இறங்கும் போது பார்த்தனே. இதோ இருக்கு. ட்ராப் விழு சீக்கிரம். இவன் வேற திடீர்னு பயமுத்துறான். இறங்குது கேஸ். அட கடவுளே, ரொம்ப கீழே இறங்குதே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த சைடு ஸ்டாப்பிங்கை போடு. நாசமா போச்சு. இதில் நான் எதிர்பார்த்த மாதிரி எக்கு கிடைக்கல. சரி, ஓகே, மறுபடியும் போகலாம் வாங்க. நான் எக்கு கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் எக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதில் வேறு ஏதோ கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு பார்சல் இருக்கு. வாங்க, இந்த பார்சலை போய்ட்டு ஓப்பன் பண்ணி இப்போ பண்ணாதான் இருக்குன்னு பார்க்கலாம். கில்லி சூட்லாம் இருக்குது, பட் ஆனால் இதுலேயும் இல்லை. போச்சு, இல்யூஷன் போட்டு விட்டான். ரேடியேஷனா? ரேடியேஷன் யாருன்னா ஸ்டாமினா சர்ன்னு குறையுமே. ஓகே, போச்சுரா எவனோ. போச்சு. பிளட் வைவினா செத்துட்டுனா அவ்வளோதான், முடிச்சிட்டான். இதெல்லாம் என்னது? சிபியில் இந்த சிபி என்னது இது? ஓ, மெக்லோடானா? நல்லா இருக்கு.
இது இதை விட மெக்லாடான் நல்லா இருக்கு. மெக்லாடானே யூஸ் பண்ணிப்போம். இதுலேயே பாருங்க என்ஷோர்லாம் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் நம்மளுக்கு ஆர்மர் நைஸ். சில்க்கு இதெல்லாம் என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா வைமின் மில்க்கு கொடுத்துருக்கானுங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். சேஞ்சு ஜெண்டர். ஜெண்டரை நம்மளால் மாற்றிக்க முடியுமா? யூஸ் டு ஹியூமன்ஸ். நம்ம ஹியூமனுக்கு மாற்ற முடியாது. பட் ஆனால் வந்து நம்ம டைனோஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல விஷயம் கைஸ். இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் என்ன ஹீல் பண்ணிக்கினே இருக்குது கைஸ். என்ன ஒன்று இப்போ பேண்ட் இல்லை, பேண்ட் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தானுங்கன்னா நல்லா வந்திருக்கும். சரி வாங்க மறுபடியும் போவோம். விட மாட்டேன், நான் அந்த ஏரியாவே சுற்றி சுற்றி வருவேன். என்ன கைஸ் இது, இந்த இடத்துல இப்படி இருக்கு பொசா 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 பொசான்ட்டு. கிகாலாம் இல்லை, தாறுமாறா ஸ்பான் ஆகுது. ஓகே, என் மேலே புகை போட்டுக்கிட்டே போகுது பாருங்களேன். இந்த இடத்துல இந்த சரி போக விரும்பல. மான்ஸ்டர் பேரோசரா? ஓகே, வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி போகிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இப்போ மறுபடியும் இப்போ நான் அந்த இடத்துக்கு போகணும் நான். இதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது கைஸ். பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு லெவலுக்கு நம்ம மட்டும் கெத்தா மாறிட்டோம்னாலே போதும். போச்சா தலைமையிலே போட்டான் கெத்தா மாறியா நீனு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஐ திங்க் அது வைக்கிங் பே கிடையாது. இந்த சென்டரில், அதாவது இந்த ஏரியா தானே, இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருந்தது கைஸ். ஓகே, இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல விஷயம், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஃபாஸ்ட்டாக இருப்போம்ல நான் டெத் ஆகிட்டு வந்தோடனே. மறுபடியும் பிடி எடுத்துக்கிட்டு நம்ம எக்கு கிடைக்குதான்னு தேடணும் கைஸ். வாங்க போலாம். கீழே பார்த்துக்கிட்டே போனோம், எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே. நான் இன்னும் பெரிஸு சீடு அது எதுவுமே கலெக்ட் பண்ணல. ஸோ நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்க்க வந்துட்டேன். ஏன்னா இப்போ நம்ம சீடு எடுக்கிறதோட பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன். இதுன்றது அட்டாக் பண்ண வருதுடா. ஐயோ ஸ்பான் பண்ணி விட்டாங்க. சரி அவன் பறந்து போயிடு. அப்படியே நான் கீழே பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கேன். மேபி கீழே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. இந்த பிடி வேற தக்குரி பிடியா இருக்காங்க. ஸ்டாமினாவே இருக்க மாட்டேங்குது எனக்கு. அடுப்பாக இருக்குது ஸ்டாமினா இல்லாமல் பறக்கிறது. அப்பப்போ ஸ்டாமினா போட வேண்டியதாக இருக்குது. போச்சு ஒய்வின்ட்ட மாட்டின்னு. பின்னாடி துரத்துறானா? இல்லை துரத்தலை. இது மேலே நின்று ஒரு ஸ்டாப்பிங்கை போடுவோம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் கொஞ்சம் ஸ்டாமினா ஏறிட்ட பிறகு நம்ம கிளம்பலாங்க. பார்க்குறானா? பார்க்கல, வானத்தில் தான் பறந்து போயிட்டுருக்கான். இங்கே வேற ஒருத்தன் இருக்கானா? ஐயோ என் தலைக்கு மேலே ஒன்று பறகுது. நினச்சேன்டா இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், செஞ்சிட்டான். ஓ எப்படி பண்ணாலும் அடிக்கிறானுங்களே. சரி இருங்க, ஏதாவது பேசிக் டைனோஸை வந்து பார்த்தீங்கன்னா டைம் பண்ணி எக்குக்கு நம்ம செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். டூடு மேல் டூடு வேணும் நம்மளுக்கு. மயங்கு என்னடா டேய் கத்தினே போற. கத்தினே போறான் பார்த்தீங்களா அவன். சரிங்க, இது இன்ஃபினிட்டியா நான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இன்ஃபினிட்டி இல்லை. ஆனால் டார்ப் ஒரு ஏறுது கைஸ். பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல வேகமாகவே ஏறுது. ஆஹா, ஒரு டூடவே இவனால் உருப்படியாக பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஓகே கவுத்துக்குச்சு. அப்புறம் ஒரு ஃபீமேல் டூடு நம்ம பிடிக்கணும். ஓகே ஃபீமேல் டூடு இருக்கு. மயங்கிடு. இவனெல்லாம் போட்டு தள்ளிடலாம். செத்து போடா.
ஒரே குத்துல விழுந்துருச்சு. ஓ, இதுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல பெரியஸை கலெக்ட் பண்ணி, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணி இதை டைம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். சோகமான விஷயம் என்னன்னா, என்கிட்ட சோல் பால் இல்லை. ஸோ இப்போ இதை பிடிச்சாலும் என்னால் கையோட எடுத்துகிட்டு போக முடியாது. மறுபடியும் நான் போயிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வரணும். ஓகே, இந்த இடத்துல ஒன்று இருக்கு. சோல் பால் நான் கையோட செஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஸோ மேல் ஃபீமேல் டூடு 2 கிடச்சிச்சு கேஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இது எப்பட்றா இப்போ கையோட எடுத்துகிட்டு போகணுமே வீட்டுக்கு? ஐயோ, நண்டு. வா 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 டூடுஸ், நீங்கள் இங்கே போங்க, வாங்கடியா 2 பேரும் இங்கே போங்க. ரொம்ப கஷ்டப்படுறானே. போ 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 போ. நண்டு கீழே இறங்கிறதுக்குள்ளே நீ ஏறி போயிடு. எப்படி கஷ்டப்பட்டு போகிறான் பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய பிடி எடுத்துக்கிட்டு நான் போய் கிறிஸ்டல் மட்டும் எடுத்து என்னோடய சோல் பால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அவன் பக்கத்தில் போயிருந்தோன்னு வச்சுங்களேன், அப்படியே தட்டி தூக்கின்னு போயிருப்பான் நம்மளை. இந்த இடத்துல என்ன இவ்வளோ பிளட் சக்கரை சுற்றிட்டு இருக்கு? ஸோ சாட் இதெல்லாம் பார்க்குறது கொடூரமாக இருக்காங்க. கிரிஃபின் வேற இங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கு. ஆனால் கிரிஃபின் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த கலர். அவள் தான் பார்த்துட்டான், என்ன கொளுத்திட்டான். பார்த்தது மட்டும் இல்லை, கொளுத்திட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, அடி கொஞ்சம் தூரம் தான்டா. துரத்துறானா என்ன? துரத்துறான் தான். செத்துருவான்னு நினைக்கிறேன் இப்போ. மறுபடியுமா? இன்னுமா இவன் வந்து போச்சு ஆக போறேன். இன்னுமா இவன் ஆக்டிவேட் பண்ணல? வெறுப்பேத்துறாங்க சிவன். பேசாம இதை வேற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான், என் பிடி கதை முடிஞ்சிடுச்சு. கூட நானும் செத்துட்டேன். டேமேஜ் பார்த்தீங்களா அவன் எவ்வளோ ஒரு டேமேஜ் கொடுத்தான்ட்டு? போச்சு, என் டூடு கொண்டுட்டான். ஏண்டா டேய், அதுக்குன்னு கரெக்டாக வருவியாடா? வந்தான் ஒரே அடி அடிச்சு என் கதையை முடிச்சுட்டு போயினே இருக்கிறான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா வைக்கிங் பேக்கு போயிடுவோம். வைக்கிங் பே ஒன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூடு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வந்தான் அடிச்சா முடிச்சுட்டு போயினே இருக்கிறான். ஓகே, ஸோ இந்த இதில் நம்மளுக்கு டூடு கிடைக்கும். ஆனால் கல் பறகுதே. இந்த இதில் ஒரு மெக்லினியா இருக்கா? சரி, ஓகே, நம்ம இப்படி போய் தேடுவோம். வாடே, எங்க இருந்துடா வந்து அடிச்ச இப்போ நீனு? வைக்கிங் பே 1 வேணாம், வைக்கிங் பே 2 3 3 3. ஓகே, 3 கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்படியே அந்தாண்ட சைடு போயிட்டு இறங்கிடலாம். இங்கே எவனும் வரக்கூடாது. சொல்லி வாயுமோடா, இங்கேயுமா? ஓடு 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 ஓடு. இந்த இடத்துல பக்கத்தில் இங்கேயோ தான் இருக்கான். ஐயோ, ஸ்க்ரீன்லாம் அப்படியே வண்ணமயமாக தெரியுது எனக்கு. சூப்பர் வரைகிறது. முடிச்சுட்டான் முடிச்சுட்டான் முடிச்சுட்டான். இவன் யாரு? மாஸ்கோ ஷாப். யார் இவன் மண்ணுக்குள்ளே வரவன்? டைம் பண்ணிடலாங்க. 1. ஓகே, 1 டைம் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கு போடும். ரெண்டாவது இதேமாரி இன்னொன்று ஒன்று பார்த்தனே. ஓகே, இதுக்கு 2 கொடுக்கணுமா? செகண்ட் ஒன்று என்ன ஒரே இதில் டைம் ஆயிடுச்சுன்னா ஓகே, நைஸு. 2 கேட்டுச்சு, பட் ஆனால் 1த்துலேயே டைம் ஆயிடுச்சு, மேல் ஃபீமேல். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்கு வேலை முடிஞ்சு வச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீடு கலெக்ட் பண்ணோம். சீடு கலெக்ட் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் ட்ரைக்கை வச்சு அடித்தா நம்மளுக்கு வந்து சீடு கலெக்ட் ஆகும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரைக் இருக்கான் பார்த்தீங்களா, ஹை லெவல் ட்ரைக்கு.
ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஐ திங்க் 2000 டோ போகிறதான் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். என்னடா டேய் காலெல்லாம் தீத்திட்டு கிடக்குற. நீ என்னத்தான் தீட்டினாலும் சரி, நான் இப்படின்னு தான் ஒளிஞ்சு தான் உன்னை வந்து அடிப்பேன். இப்போ பாரு. ஐயோ குத்திட்டான்டா. வா, நீ இந்த ஏரியாவே சுற்றி வந்து உன்னை இது பண்ணுவா. ஐயோ டேமேஜ் கொடுக்குறாங்க வெறியா. போடு. கிட்டத்தட்ட 1000 ஏற்றிட்டேன். இதே மாதிரி கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டே இருந்தால் போதும். ஏய் என்ன கேஸ் இது, வேகமாக டோப்பர் குறையுது. ஓடு 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 ஓடு. திடீர்னு அந்த ட்ரைக் ரொம்பவே அமைதியாயிடுச்சு. தண்ணியிலே ஜலசமாதி பண்ணுறோனோ. தண்ணிக்குள்ளே போயிடலாங்க. எப்படி தான் இந்த ட்ரைக்கு நம்மளை துரத்திக்கிட்டு வரான்னு பார்ப்போம். இந்த ட்ரிக்கை ஏன் நான் மறுபடியும் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணல? ஏய் 17 நேக்கோபரிஸ் கேக்குதா? ஓகே, நாடிங்கண்ணா செத்துருவான்னு தான் நினைக்கிறேன் கைஸ். சரியா தெரியல, பார்க்கலாம். அவ்வளோதான், செத்துருவான். சரி ஓகே, செத்து போய்டும். அவ்வளோதான், டீலில் விட்டுறலாம் வாங்க. இது 55. அடா, அதை பிடிச்சதே இதை பிடிச்சிருக்கலாம். தப்புன்ட்டேன். அது ஹை லெவல்னால அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் சொதப்பி விட்டுருச்சு. இது பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு இடத்த மேலே நின்றுக்கிட்ட போட்டு அடின்னு அடிச்சோன்னு வச்சுங்களேன், மாட்டிப்பாங்க கைஸ். இந்த பேராசார் ஏறுது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஏறி நின்று அடித்தா மேபி வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே ஏற மாட்டான் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். வாங்கு. ஏறாத இங்கே ஏறு. ஐயோ அடிச்சிட்டான்டா. போச்சுடா. ஓகே, அவன் இந்த இடத்துல மாட்டிக்கின்னு இருக்காங்க. இதுதான் நம்மளுக்கான டைமிங் கரெக்டாக. ஐயோ உன்னோட உடம்புல அடிக்குதே. டேய் காலை கட்டுறாடே. போச்சு. இப்போ மட்டும் என்ன அடிச்சா நான் டெத்து. போச்சுரா, செஞ்சுட்டாங்க. போச்சு. பின்னாடி விரட்டிட்டு வரான். இருங்க, இவருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பாயசத்தை போடும். ஆனால் தண்ணிக்குள்ளே பாயசத்தை போடுறதுனால நம்மளுக்கே பிரச்சனையில் போய் முடியுமே. போடு. இதாண்டா இதுக்கப்புறம் விரட்டி அடி பண்ணிட்டான் நான். ஓ மயங்கிடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த இடத்துல ஒருத்தன் இருந்தால் நான் செத்து போயிட்டேனா, அவன் மேலே மதக்கிறான் பாருங்க. அவனை கில் பண்ணி நம்ம ஹைடு மட்டும் எடுத்துக்கலாம். ஹைடு நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, என்கிட்ட இருக்க பெரிஸ் மட்டும் இது உடம்புல போட்டு நான் போயிட்டு அவன்கிட்ட இருந்து ஹைடு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். செட் மோட். ஓகே, லைஃப் அப்படியே எட்ஜில் நிற்கிது கைசி இவனுக்கு. பெரிஸ் ரிட்டர்ன் பண்ணுறான். ஓகே, 500 ஹைடு கிடச்சிருக்கு. நல்ல விஷயந்தான் அது. டைம் ஆகுதா? ஓகே, டைம் ஆகட்டும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிஸ் எடுத்துக்கிட்டு நம்ம டெத் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். எவ்வளோ நேரம் தான்டா? 40% ஆயிருக்கா? ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் எடுக்க போனோம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு பாலிமர் எடுக்க போயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல் டெர்மினலாக ரெடி பண்ணி வைக்கணும். இது ரெடி பண்ணி வச்சாதான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்கே வந்து வேகமாக கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, நேக்கோபெரி சீடு ஒன்று தான் கிடச்சிருக்கா.
2 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு நிறைய வேணும். அப்படி இல்லைனா இக்லோடானை பிடிச்சி இக்லோடானுக்கு வந்து பெரிஸை கொடுத்து அதை நம்ம வந்து சீடாக மாற்றணும். ஓகே, எவ்வளோ கிடச்சிருக்கு? 3 கிடச்சிருக்கு. நல்ல விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் பத்தாதே, நம்மளுக்கு நிறைய வேணுமே. ஓகே, 4. ஓ, இதெல்லாம் நிறைய கிடைக்கா? ஓகே, போதும். அப்படியே எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். உள்ளபடியா? ஓகே, இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா நான் டெத் ஆகிட்டு தான் போனோம். $13. வேற என்னென்ன கேட்டுச்சு ஆப்பிளுக்கு? ஆப்பிள் டென்டோபெரியும் லூப்ரிக்கும் கேட்டுதான். கானுக்கு நிறைய தேவைப்படுது. இப்போதைக்கு நம்மளால் கானை செய்ய முடியாது. கானுக்கு நம்ம ஹனியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும். சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெமன் ட்ரீயும் நான் அதுக்கப்புறமேட்டு அந்த ஆப்பிள் ட்ரீயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நட்டுட்டு வரேன். ஐயோ, சாப்பிட்டான். சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். தெரியாதனமா நானே சாப்பிட்டேன். எதை சாப்பிட்டேன்? ஆப்பிள். ஓகே, லெமனை சாப்பிட்டேன். ஓகே, சீக்கிரம் போயிட்டு இதை போயிட்டு நம்ம நட்டு வளர வைப்போம். இதுக்கு ஃபெர்டிலைசர் தேவைப்படுமானு தெரில, அதுவும் தெரியாது. நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இந்த தண்ணிக்கு இந்த சைடில் வச்சு நட்டு விட்ருவோம். இந்த இடத்துல விண்வெயில் வச்சுருக்கேன். அந்த விண்வெயில் பக்கத்துலேயே இதை வச்சு விட்ருவோம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். ஏய், இதில் நடக்கூடாதோ? Q + ஆல்சிமைன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஆல்சிமை டேபிள். ஓகே. ஏய், இதுலேயே ஏதோ இருக்குது ஸ்கிராப் பாட். அச்சோ, இதில் போட்டால் வளராது போல். அதை பிளான் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது போல். அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டேன். இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. பிளான்ட்டை வந்து இதுக்குள்ளே தான் இருக்கா மாதிரி தான் காட்டுது. எக்ஸ்ட்ரா எதுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் பைப். இது ஏன் சீடர்னு போட்டிருக்கு? தண்ணி ஊற்றுறமோ? ஓகே, தண்ணி ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க, பிடி எடுத்து பரப்போம். ஐயோ, என் உடம்புல வர இந்த டைமில் தான் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட முடிஞ்சிச்சுன்னா இதுக்குள்ளேயே போட்டு வரேன். ஓகே, ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லை போலையே. இங்கே தான் எங்கேயோ விழுந்துச்சு. இண்டோமினோ ரெக்ஸு, டிராகனு, ஒய்வின்னு எக்கச்சக்கமாக இருக்கு. இங்கே தாங்க கரெக்டாக விழுந்துச்சு. சரி, நான் இந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கேன். கரெக்டாக நான் வரும்போது என் கண்ணுக்கு முன்னாடி தான் இறங்குச்சு. ஆனால் திடீர்னு அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஒன்று ஒரு ரகமாக இருக்குது. ஓகே, இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ட்ராப்பா. புச். இப்போ நான் கரெக்டாக டெத்தான இடத்துல ஒன்று இருக்கு கைஸ். அதுல இருந்து ஏதாச்சும் டைனோசர் எக்கு கிடைக்கும்ட்டு நானும் பாக்குறேங்க. அது மட்டும் எக்கு கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் பக்காவா இருக்கும். அதுக்காக தான் சுத்தம். அந்த இடத்துல ஒன்று இருக்கு, ஆனா எடுக்க முடியாதே. கீழே ஒன்று இருக்கு. இதை நான் எப்படி கவனிக்காம விட்டேன்? மேலே இருக்கிறத கண்டிப்பாக எடுக்க முடியாது, பட் ஆனால் கீழே இருக்கிறத என்னால் எடுக்க முடியும். கரெக்டாக அந்த இடத்துல தான் 2 ஸ்பானாகி சுற்றிட்டு இருக்கு. ஐயோ, ஃபீனிக்ஸா? சரியா போச்சு. ஏதாவது இந்த மாதிரி போடுற இடத்துல கரெக்டாக ஏதாச்சும் ஒன்று இருக்குது கைஸ். அந்த இடத்துல டெத் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ பண்ணுறோம் பாருங்க சம்பவம்.
ஓ கிட்ட வந்து போயிடுச்சு, கிட்ட வந்து போயிடுச்சு. விடமாட்டேன், பக்கத்தில் தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே, கரெக்டாக நான் அது எடுக்க வந்தேங்க, தப்புன்னு வந்து போட்டுட்டானுங்க. கரெக்டாக இந்த இடத்துல தான் இருந்தது, ஈஸியாக எடுத்துருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சே. சரி ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பிளானிங்கோட வந்துட்டு இருந்தோம், பட் ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்பிள் அப்புறம் லெமன் கார்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா போடுற அந்த ட்ராப்லேருந்து நம்மளுக்கு வந்து எக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உருப்படியாக எதுவும் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மோடும் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து நம்மளை கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி சரி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டினியூஸாக ப்ளே பண்ணவே முடியும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் மெயில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளால் சூப்பராக விளாட்லாங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகும் தான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.